எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் கூட்டம் புத்தளம் கட்பேட்டையில் இன்று நடைபெற்றது. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டிருந்தார். இம்முறை தேர்தல் விதிமுறையில் இருக்கிற சில குளறுபடிகள் காரணமாக, குறிப்பாக பல அங்கத்தவர் தொகுதி என்றிருக்கிற மல்டி மெம்பர் வார்ட்ஸ் என்று வருகிற இடங்களில் ஒரு வாக்குத்தானும் கூட இருக்கின்ற கட்சிக்கு எல்லா ஆசனங்களும் 2 3 இருக்கின்ற எல்லா ஆசனங்களும் அந்த கட்சிக்கு போகிற நிலைமை காணப்படுகின்ற காரணத்தினால் அந்தந்த வட்டாரங்களிலே இருக்கின்ற இன விகிதாசாரத்தை கருத்திலே கொண்டு தமிழரசு கட்சியும் நாங்களும் பேசி சில இடங்களிலே அவர்கள் சார்பில் தமிழ் வேட்பாளரையும் எங்கள் சார்பில் முஸ்லீம் வேட்பாளரையும் அவர்களுடைய சின்னத்திலே நிறுத்தி அந்த வட்டாரத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை உறுதி செய்து கொள்வதுதான் இந்த உடன்பாட்டினுடைய உண்மையான நோக்கம். தமிழரசு கட்சிக்கு அந்தந்த உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவையும் நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு மத்தியில் உடன்பாடு கண்டிருக்கிறோம். புத்தளம் நகர சபையிலும் மாநகர சபையிலும் அதே போல கொழும்பு மாநகர சபை, கண்டி மாநகர சபை போன்ற இடங்களில் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. கண்டி மாநகர சபையிலே நாங்கள் தராசு சின்னத்திலே போட்டியிடுகிறோம். கொழும்பு மாநகர சபையில் எங்களுடைய கட்சியுடைய சொந்த மரச்சின்னத்திலே போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறது. புத்தளம் மாநகர சபையிலும் அதே மாதிரி மரச்சின்னத்திலே போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீட்டு சின்னத்திலேயே தனித்து போட்டியிட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதேசங்களுக்கு அத்தனை பிரதேச சபைகளிலும் கட்சி சார்ந்து கட்சி சின்னம் ஆன வீட்டு சின்னத்திலே நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் பல இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் அதற்கு ஒரு சாதகமான இணக்கம் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாலே இணைந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற சூழல் உருவாகும் பொழுது தமிழ் தேசியத்தை வலித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கான வேட்பாளராக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டார். பத்திரமுள்ள சீலரத்ன தேரரின் தலைமையிலான கீழ் உள்ள ஜனசித்த பெருமுறவில் அவர் போட்டியிட உள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் வேட்பாளர்கள் இன்று கண்டியில் வேட்புமனுக்களில் கையொப்பமிட்டனர். கட்சியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவும் இதன்போது பிரசன்னமாக இருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் காலையில் இன்று வேட்புமனுக்களில் கையொப்பமிட்டனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் புலனறுவை மாவட்டத்தின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களில் கையொப்பமிட்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத் இம்முறை தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியீட்டும் என கூறினார்.